அர்ச்சனாபுரம் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். இது வத்திராயிருப்பு அருகில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு போன்ற விவசாய நிலங்கள் நிறைந்துள்ளன. வாழைமரம், பாக்குமரம், தேக்குமரம் போன்ற மரங்களும் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இந்த பகுதிக்கு அடிக்கடி மழை கிடைப்பதால் மண்ணும் மிகவும் வளமானதாக இருக்கிறது. அர்ச்சுனாபுரம்தான் நல்லதங்காளின் பிறந்த ஊராகும். நல்லதங்காளின் தந்தை ராமலிங்க ராஜா மற்றும் தாயார் இந்திராணி. அவளுக்கு நல்லதம்பி என்ற அண்ணன் ஒருவரும் இருந்தார். நல்லதங்காள் சிறுவயதில் இருக்கும்போதே அவளின் தாயாரும் தந்தையும் காலமானார்கள். அதன் பிறகு நல்லதம்பி தான் தங்கச்சியை மிகுந்த அன்புடன் வளர்த்து பார்த்தான். அண்ணன் நல்லதம்பி நல்லதங்காளை காசிராஜன் என்ற மானாமதுரை ராஜாவுக்கு திருமணம் செய்து வைத்தான். அந்த சமயத்தில் நல்லதங்காளுக்கு வயது 7. கல்யாணம் சித்திரை மாதத்தில் நடந்தது. மிகவும் பெரிய செல்வக் கல்யாணம். காசிராஜன் நல்லதங்காளுக்கு நிறைய பரிசுகள் மற்றும் பணம் வழங்கினார். கல்யாண விழாவில் பனை மரத்தை பிளந்து பந்த காலை நாட்டினர். மேலும் தெருவெங்கும் தென்னை மரங்களை பிளந்து பந்தல் அமைத்தனர். அண்ணன் நல்லதம்பி தனது தங்கைக்கு பல சீதனங்கள் கொடுத்தார். அதில் பல வெள்ளாடுகளை, நிறைய பால் மாடுகளை, மோர்கடைய, முக்காலியை பொன்னால் செய்திருந்தார். அழகுற நாழி மற்றும் மரக்காலை பொன்னால் செய்திருந்தார். இவை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான சீதனங்களை கொடுத்தார். இதனை சொல்லிக்கொண்டே போகலாம். கல்யாணம் மற்றும் விருந்து சாப்பாடு முடிந்த பிறகு நல்லதங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காளுக்கு தனது அண்ணனையும் அவனின் அன்பையும் பிரிவது மிகவும் கடினமாக இருந்தது. அவள் அழுதபடி புறப்பட்டாள். அழுகையில் ஆபரணங்கள் நிலத்தில் விழ முத்து மற்றும் மணி போன்றவை அவள் அழுகையின் காரணமாக குலைந்தன. அழுதபடி முட்டி அடித்த நல்லதங்காளுக்கு அண்ணன் நல்லதம்பி ஆறுதல் கூறி ஒரு வழியாக மானாமதுரைக்கு புறப்படச் செய்தான். நல்லதம்பிக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவளின் பெயர் மூலி அலங்காரி. மூலி அலங்காரி மிகவும் கொடுமையாக இருந்தாள். நல்லதங்காளின் திருமணம் முடிந்து அவள் மானாமதுரைக்கு புறப்பட்ட பின் நல்லதம்பி தன் தங்கையை நினைத்து வருத்தப்பட்டு அவளை பார்க்க வெகுவாக துடித்தான். நல்லதங்காளின் வாழ்க்கையில் பஞ்சம் தீவிரமான பின்னர் அவள் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தாள். அவள் 7 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தாலும் மானாமதுரையில் 12 வருடமாக நல்ல மழை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது. வயல்களில் விளைச்சல் இல்லாமல் மக்கள் பசியால் வாடினர், பட்டினியால் துன்பத்தால் துடித்தனர். இந்த பஞ்சத்தை மக்கள் மரக்கால் உருண்ட பஞ்சம் என்று அழைத்தனர். இது மன்னர்களை தோற்கடித்த, நாயகர்களின் செல்வங்களை களைந்த மிகப்பெரிய பஞ்சமாக இருந்தது. மக்கள் தாலிகளை பறிகொடுத்தார்கள், கணவர்களை இழந்தார்கள், தங்களின் குழந்தைகளை கூட விற்று பிழைத்தார்கள். இதனை தாங்க முடியாமல்